பொதுவாவே ஒருத்தர்ட்ட நம்ம வாழ்த்து வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் அந்த 16 பேரு பெற்று பெருவாழ்வு வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வாழ்த்துக்கள் வாங்குறது மிகச்சிறந்த ஒரு ஆசீர்வாதத்த பெறுவது ரொம்ப நல்லது. அந்த 16 பேறுகள்ல ஒன்றாக சொல்லக்கூடியது தான் குழந்தை பேறு. எனவே இந்த குழந்தை பேரோட மீதம் இருக்கக்கூடிய அந்த 15 பேறுகளையும் அளிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது தாங்க இந்த சஷ்டி விரதத்திற்கு இருக்கு. ஸோ சஷ்டியில விரதம் இருந்தாலே முருகரோட அருளை பெற்று வாழ்க்கையில அனைத்து செல்வ வளமும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு மாதத்துக்கு பார்த்தோமா 2 திதிகள் வரும். அதாவது சஷ்டி திதிகள், வளர்பிறை சஷ்டி அண்டு தேய்பிறை சஷ்டி. இந்த 2 திதியிலுமே நீங்கள் விரதம் இருக்கலாம். அதே நேரத்தில் சஷ்டியில் விரதம் இருந்தாலே முருகரோட அருளை பெற்று வாழ்க்கையில் செல்வ வளம் பெற முடியும். அதே நேரத்தில் நீண்ட நாளாகவே திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க ஆரம்பிக்கும். ஈடுபடக்கூடிய காரியங்களில் அனைத்துலேயுமே வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்களா, நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கலாம். நீண்ட நாளாகவே குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு விரைவில் குழந்தை பேறு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கும் முருகன் அருளால். மேலுமே பொருளாதாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலைகள் நீங்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கவும், எந்த ஒரு பிரச்சனையும் தைரியமாக, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தால் கூட அதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனபலமானது உங்களுக்கு கிடைக்கும். மன உளைச்சல், கவலைகள் நீங்கி மன அமைதி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, கண்டிப்பாக சஷ்டி விரதம் இருங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் பெறலாம். மேலுமே இந்த சஷ்டி விரதத்தை எப்படி இருக்கலாம், யாரெல்லாம் இருக்கலாம், இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது இந்த தவறுகளை மட்டும் செய்யாதீங்க. கண்டிப்பாக தலைமுறை பாவம் வருமா, அது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். இன்றைக்கி சஷ்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த சஷ்டி அப்படின்னாலே முருகப்பெருமான் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதும் தெரியும். மேலுமே இந்த சஷ்டி அன்னைக்கு நீங்கள் எழுந்து குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய அந்த முருகரோட படத்துக்கு வாசமிக்க மலர்களை சாற்றி தீபங்கள் ஏற்றி ஏதாவது ஒரு உங்களால் முடிந்த இனிப்பு நைவேத்தியமாக வச்சு முருகனுக்குரிய கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம் போன்ற மந்திர பாடல்களை துதித்து அவரை நீங்கள் மனதார வணங்கலாம். ஸோ முருகனுக்கு பூஜை செஞ்சு நீங்கள் விரதத்தை தொடங்கி காலையிலேயே முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு வந்திருப்பீங்க. இந்த விரதத்தை முழு நேரமும் இருக்க முடியலை அப்படிங்கிறவங்க பால், பழம் இந்த மாதிரியான எளிமையான உணவுகளை நீங்கள் சாப்பிட்லாம். மாலையில் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல மடங்கு உங்களுடைய வாழ்க்கையில் பலன்கள் பெறலாம். வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு மாலையில் நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பின்னர் பார்த்தீங்களா வேலைக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டு மாலையில் இதே போல் பூஜை செஞ்சு விரதத்தை முடித்து கொள்ளலாம். வீட்டிலே இருக்கிறவங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் முருகனுக்கு நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். உங்களால் முடிந்த வகையில் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நைவேத்தியமாக படைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்களா இந்த சஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. தேய்பிறை சஷ்டி அப்படிங்கிறது முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். சந்திரனோட சுழற்சியின் அடிப்படையில் தான் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 6வது திதியை தான் இந்த தேய்பிறை சஷ்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 6வது திதி 6 முகனுக்கு உரிய ஒரு திதிங்க. இந்த நாளில் குழந்தை பாக்கியம் சஷ்டியில் விரதம் இருந்தாலே அகப்பையில் வரும் அப்படிங்கிறது பழமொழிக்கு ஏற்ப குழந்தை வரம் வேண்டுறவங்க இந்த நாளில் விரதம் இருப்பது மிகுந்த ஒரு பலனை கொடுக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்கவும், தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீரவும், கடன் தொல்லைகள் தீரவும், எதிரிகளோட தொல்லைகள் முற்றிலுமாக அகலவும், திருமண தடைகள் நீங்கவும், நீண்ட நாள் நோய்களால் அவதிப்படுறவங்க இந்த நாளில் விரதம் இருந்து நீங்கள் முருகனை வழிபட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது எல்லாமே நீங்கி நல்ல வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம். மேலுமே சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள் இருந்தாலுமே அது முற்றிலுமாக நீங்கி நல்ல ஒரு தெளிவான மனநிலையோடு இருப்பாங்க. குடும்பத்தில் அமைதியும் நிலவும். அதே நேரத்தில் இன்று வீட்டில் விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லது. இதனால் கந்தன் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க இது ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது இருக்குது. அதே மாதிரி நம்ம முதல்ல முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம பார்த்திங்களா இன்றைய நாள் அப்படிங்கிறது சஷ்டி விரதம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை விரதம் இருக்காதவங்களாக இருந்தாலும் சரி, இன்றைய நாளில் ரொம்ப அமைதியாக இருக்கணும். நல்ல சிந்தனையோடையும் இருக்கிறது ரொம்ப நல்லது. முருகரோட நாம ஜபம், திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம் இது எல்லாமே இன்றைய நாளில் படிக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் முக்கியமாக இன்றைய நாளில் அசைவ உணவு சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி வீட்லேயுமே செய்யக்கூடாது. மாலை நேரத்தில் தாங்க நீங்கள் தீபம் ஏற்றுறது இன்னும் சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். காலையில் முடிந்தவங்க தீபம் ஏற்றலாம். அப்படி முடியாதவங்க வீட்டு பூஜை அறையை சுத்தம் செஞ்சுட்டு விளக்கில் நல்லெண்ணெய்
அல்லது நெய் ஊற்றி திரி போட்டுக்கோங்க. முதல்ல விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றுங்க. முருகப்பெருமானோட படம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு சிலை எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் சிலை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அபிஷேகம் செய்ய வேணும். அதற்கு முன்னாடி நீங்கள் தீபம் ஏற்றி மலர் போட்டு நல்லா சமர்ப்பிக்கலாங்க. கற்பூர ஆரத்தி காட்டலாம். அடுத்தது ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை அல்லது உங்களால் முடிந்த அளவுக்கு ஜபிக்கலாம். மேலுமே உங்களுக்கு இதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய அஷ்டோத்திரம் போன்றவை எல்லாமே பாராயணம் செய்கிறது ரொம்பவே நல்லதாக இன்றைய நாளில் சொல்லப்படுது. சஷ்டி விரதத்தோட முக்கியமான நோக்கமே முருகப்பெருமானோட அருளை பெறுவதும் மனதில் ஒழுக்கமும் பக்தியை வளர்ப்பது தாங்க. மேலுமே சஷ்டியில் எப்படி விரதம் இருக்கணும், மாலை நேரத்தில் எப்படியெல்லாம் வீட்டில் தீபம் ஏற்றணும், இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்கலாம். அதே மாதிரி தமிழ் மாதம் தோறுமே வளர்பிறை, தேய்பிறை, சஷ்டி அப்படிங்கிறது வரும். மேலுமே இந்த நாள் வைகாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப உகந்த ஒரு மாதமாக இருக்குது. ஸோ இந்த வைகாசி 23ஆம் தேதி 6/6/2026 இன்றைய நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. மேலுமே இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை மனதில் நினச்சி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்சவங்க தண்ணீர் மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம். அல்லது அப்படி முடியாதவங்க பால், பழம் இந்த மாதிரியான சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். கண்டிப்பாக நாள் முழுவதுமே ஓம் சரவணபவ ஜபம் செய்யலாம். மேலுமே கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம். திருப்புகழ் பாடலாம். நல்ல எண்ணங்களோட முக்கியமாக இன்றைய நாளில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் மாலையில் சூரிய அஸ்தமன நேரத்தில் பூஜை அறை சுத்தம் செஞ்சுக்கோங்க. முருகரோட படம் அல்லது சிலைக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன துன்பங்கள் எல்லாமே விலக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நினச்சி மனதார கும்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணுமா, திருமண வாழ்க்கையில் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கா, அது நீங்கணுமா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் கண்டிப்பாக மாலை நேரத்தில் முருகன்கிட்ட வேண்டிக்கோங்க. அதே நேரத்தில் இதனால் சஷ்டி விரதத்தினால நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா மன அமைதி கிடைக்கும் கண்டிப்பாக. அதே நேரத்தில் தன்னம்பிக்கை வளரும். முருகருக்கு தன்னம்பிக்கை இருந்ததுனால தான் அவர் தன்னந்தனியாக போய் அவர் அப்படி ஒரு இடத்துல மலை மேலே அமர்ந்து இத்தனை பேருக்கு நல்லது செய்கிறாரு. அதே நேரத்தில் நல்ல சிந்தனைகள் உருவாகும் நம்ம விரதம் இருக்கிறதுனால. அதே நேரத்தில் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். ஆன்மீகத்தின் மீது ஒரு ஈடுபாடு அதிகரிக்கும். அதே நேரத்தில் எவ்வளோ மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள் இருந்தாலுமே அது எல்லாமே இந்த விரதம் இருக்கிறதுனால குறையும். முருகர் பெருமானின் அருளை பெறுவதற்கு பக்தர்கள் முழு விரதம் இருக்கிறாங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் பிரார்த்தனையில் ரொம்ப கவனம் அதிகரிக்கும். ஒழுக்கமான வாழ்க்கை முறையை வளர்க்க இந்த உதவக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. சரி, அதே நேரத்தில் இந்த சஷ்டி நாளில் நம்ம முக்கியமாக செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னா, தேவையே இல்லாத ஒரு கோபம் கொள்ளுவாங்க இல்லையா, அந்த கோபத்தை கண்டிப்பாக இன்றைய நாளில் குறைச்சிக்கணும். மற்றவங்களத புண்படுத்தும் வார்த்தைகளை கண்டிப்பாக பேசவே கூடாது. பொய் பேசுகிறதையும் இன்றைய நாளில் சஷ்டி நாளில் நீங்கள் பேசவே கூடாது. அதே நேரத்தில் அசைவ உணவுகளை தவிர்க்க வேணும். அதே நேரத்தில் போதைப் பொருட்களை கண்டிப்பாக தவிர்க்க வேணும். பிறரை அவமதிக்கக்கூடாது. சண்டை வாக்குவாதங்களில் கண்டிப்பாக இந்த நாளில், இந்த சஷ்டி நாளில் ஈடுபட வேணாம். பக்தி இல்லாமல் வெறும் சம்பிரதாயத்திற்காக மட்டும் விரதம் இருக்க வேண்டாம். மேலுமே முழு பக்தியோட உங்களோட உள் மனதோட நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டவங்க கண்டிப்பாக இன்றைய நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு, அதாவது முடிஞ்சால் நீங்கள் நேரமாக காலையிலே போயிட்டு வாங்க. அப்படி முடியாதவங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு கூட ஈவினிங் டைமில் கூட மாலை நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு மனதார நினச்சி முருகப்பெருமான் உனக்காக நான் விரதம் இருக்கிறேன், என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், அல்லது திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் கடன் தொல்லைகளாக இருக்குது அதெல்லாம் தீரணும், என்னுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கோங்க. அதே மாதிரி வீட்லேயும் தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் விளக்கேற்றி மனதார தீப ஆராதனை இதெல்லாமே காட்டி மனதார வேண்டிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் முருகப்பெருமான்கிட்ட அமர்ந்து அவருடைய முருகரோட படம் இருந்தாலும் சரி, இல்லை கோவிலுக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, முன்னாடி முருகரோட படத்துக்கு முன்னாடி அமர்ந்து நீங்கள் என்னுடைய பிரார்த்தனையை நீ ஏற்றிக்கணும், நான் உனக்காக விரதம் இருக்கிறேன், எனக்காக இந்த ஒரு
முருகா உன்னை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை நம்பினவங்கள முருகர் கைவிட மாட்டார். கண்டிப்பாக முழு பக்தியோட கண்டிப்பாக விரதம் இருங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் சஷ்டி விரதம் அப்படின்னா என்ன, இந்த நாளில் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். மேலும் இந்த நாளில் நம்ம முக்கியமாக செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.